அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.8ல் 10வது கணக்கு பார்க்க போகிறோம். Sn = x + y + x² + xy + y² + x³ + x² y + xy² + y³ + etc. nவது உறுப்பு. நிரூபிக்க x - y Sn = x² × x⁻n - 1 / x - 1 -y² yn - 1 / y - 1 அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு Sn கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுத போகிறோம். Sn என்ன கொடுத்துருக்காங்க? x + y + x² xy + y² + x³ + x² y + xy² + y³ + etc. nவது உறுப்பு. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த Sn-ஐ எதால் பெருக்க போகிறேன்? x - y-ஆல் நான் பெருக்க போகிறேன். பெருக்கலாங்களா? x - y-ஆல் இந்த Sn அதனுடைய மதிப்பை நான் பெருக்க போகிறேன். x - y × x + y + x² + xy + y² + x³ + x² y + xy² + y³ + nவது உறுப்பு. ஓகேங்களா? இப்போ பெருக்கலாமா? x - y × x + y அடுத்தது ப்ளஸ் x - y × x² + xy + y² ப்ளஸ் x - y × x³ + x² y + xy² + y³. ஓகேங்களா? இப்போ பெருக்கலாமா? இப்போ பெருக்குனா இங்கே என்ன வரும்? x × x², அடுத்தது xy, அடுத்து மைனஸ் yx மைனஸ் y². இதை பெருக்கிட்டோம். அடுத்ததாக ஃபஸ்ட்டு எக்ஸால் பெருக்குங்க. x × x x³, அடுத்தது ப்ளஸ் x²y தென் xy². அடுத்து y-ஆல் நான் பெருக்கிறேன். y-ஆல் பெருக்குனா மைனஸ் yx² மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் xy² மைனஸ் y³. ஓகேங்களா? அடுத்ததாக x × x³ x⁴, x × x²y ப்ளஸ் x³ ப்ளஸ் x²y² ப்ளஸ் xy³. அடுத்து y-ஆல் பெருக்கும்போது மைனஸ் x³ மைனஸ் x²y² மைனஸ் xy³ மைனஸ் y⁴. ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் பெருக்கிட்டோம். எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். மைனஸ் xy³ இருக்குது, இங்கே ப்ளஸ் xy³ இருக்குது. அடிச்சிட்றேன். இங்கே மைனஸ் x²y² இருக்குது, இங்கே ப்ளஸ் x²y² இருக்குது. அடுத்து மைனஸ் x³ ப்ளஸ் x³ அடுத்ததாக வேறு எதை கேன்சல் பண்ணலாம்? மைனஸ் xy² ப்ளஸ் xy² மைனஸ் yx² ப்ளஸ் x²y ப்ளஸ் xy மைனஸ் yx எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணது போக மீதி என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். x² மைனஸ் y² ப்ளஸ் x³ மைனஸ் y³ ப்ளஸ் x⁴ மைனஸ் y⁴ இன்ட்டு nவது உறுப்பு. ஓகேங்களா? ஸோ இதை நான் எப்படி எழுத போகிறேன்னா, x எல்லாத்தையும் ஒன்றா எழுதிக்கிறேன், y எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து எழுதிக்க போகிறேன். இப்போ x²
ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸட்ரா என்னாவது உறுப்பு மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் ஒய் பவர் 4 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என்னாவது உறுப்பு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார்முலாவில் எழுதலாமா? இதனுடைய கூடுதலுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். Sn ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. ஸோ இதில் ஏன்றது என்னது? எக்ஸ் ஸ்கொயர். ஆறுன்றது எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர் சொல்லலாம். எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸ்கொயருக்கு 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. அப்போ என்ன எழுதிக்கலாம்? எக்ஸு. ஆறுன்றது எக்ஸு. ஸோ எக்ஸ் பவர் n மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே எழுதுனா முதல் உறுப்பு ஒய் ஸ்கொயர். ஆர் மதிப்பு என்ன வரும்? ஒய் க்யூப்பில் ஒய் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா ஒய் வரும். ஸோ அப்போ ஒய் பவர் n மைனஸ் 1 பை ஒய் மைனஸ் 1. தென் என்னது எழுத போகிறோம்? இப்போ அங்கே இது எதனுடைய மதிப்பு? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என் எழுதிக்கலாங்களா? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என் எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஒய் பவர் மைனஸ் 1 பை ஒய் மைனஸ் 1. ஸோ நம்ம இதை ப்ரூஃப் பண்ணிட்டோம். அப்போ என்ன பட்டதுங்க? நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கோங்க. உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.